நகரத்தோட எல்லையில இருக்கிற ஒரு பாழடைஞ்ச கோயில்ல ஒரு முனிவர் இருந்தாரு. அந்த முனிவர் ரொம்ப ஏமாத்துக்காரு. ஒரு முனிவர் எப்படி இருக்கணுமோ அதுக்கு அப்படியே நேர்மாறா பொன்னாசையும் பொருளாசையும் பிடிச்சவர் தான் இந்த கோதண்ட முனிவர். இங்க தன்னை பார்க்க வர பக்தர்கள்கிட்ட பரிசு பணம் அப்படி இல்லைன்னா விலை உயர்ந்த பொருளாகவோ எதிர்பார்ப்பாரு. அப்படி அவருக்கு கொடுக்கிற பரிசையும் பொருளையும் கூட வித்து அதையும் பணமாக்கிடுவாரு. அந்த பணத்தை எல்லாத்தையும் அவர் தினமும் எண்ணி பார்த்துட்டு தான் படுக்க போவார். அப்படி ஒரு நாள் அவர் எண்ணி பார்க்கும்போது ஒரு திருட அந்த பக்கமா வரான். என்னடா இது, இடிஞ்சு போன கோயிலில் என்ன நேரத்துக்கு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கு? இன்னான்னு கிட்ட போய் பார்ப்போம். அட்ரா சக்க, இன்னைக்கு நாம் நரிமுகத்தில் தான் முடிச்சிருக்கோம் போலையே. அந்த ஆளு கையில் வச்சுருக்க மொத்தத்தையும் பார்த்தா எப்படியும் ஒரு 1000 பொற்காசுகள் தேரும் போல். அடித்தா ஒரு மாதத்துக்கு உட்காந்து சாப்பிட்றலாம். பேசாமல் நாமே முனிவர்கிட்டயே சீடனா சேர்ந்துடக்கூடாது. நமக்கும் கொஞ்ச நாளைக்கு இங்கே தலைமறைவாக இருந்த மாதிரி இருக்கும். அப்படியே சமயம் கிடைக்கும் போது மொத்தத்தையும் சுருட்டிக்கிட்டு கிளம்பிடலாம். வணக்கம் முனிவரே, என்னை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இரு நல்லா இரு. ஆமாம், உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு வரம் வேணும் குருவே. எதே வரம் வேணுமா? இது ஒன்றும் வரம் கொடுக்குற இடம் இல்லை தம்பி. இது இந்த மகா கோதண்ட முனிவர் தங்கியிருக்கிற புனித பூமி. போய் அதுக்குன்னே அவனா மடம் கட்டி வச்சுருப்பான், அங்கே கேளு. ஐயோ, நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டீங்க குருவே. நான் கேட்குற வரம் உங்ககிட்ட மட்டும்தான் கிடைக்கும். ஏங்கிட்டயா? நானே வரவங்க போகிறவங்ககிட்டலாம் வழிப்பறி பண்ணாத குறையா எல்லாத்தையும் பிடுங்கிட்டு விட்டுருவேன். இவனுக்கு நம்மக்கிட்ட என்ன கிடைக்க போகுது? சரி கேளு. அது குருவே, எனக்கு உங்ககிட்ட அடியனாக இருந்து உங்களுக்கு சேவை செய்யணுங்கிறது தான் நீண்ட நாள் தவம். உங்களுக்கு நான் சேவை செஞ்சாதான் என் ஆத்மாவே பிறவி பயன் அடையும். ஏதே பிறவி பயனா? தம்பி, இந்த மகாமுனிவங்கிட்ட நீ சீடனா சேர ஆசைப்படுறது எல்லாம் புரியுது. ஆனால் பாரு, நானே ஓட்டு போட்ட துணியோட சுற்றிக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த ஊர் மக்கள் தர மிச்ச சொத்தச்ச சாப்பிட்டு தான் நானே காலத்தை ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அப்புறம் நான் போய் எப்படிப்பா உனக்கு தங்க இடமும் உணவும் கொடுக்க முடியும்? குருவே, நீங்கள் என்னை பார்த்துக்க வேணாம், நான் தான் உங்களை பார்த்துக்க போகிறேன்னு சொல்கிறேன். துணி கிடக்குது, துணி உங்களுக்கு ஒட்டு போட்ட துணினா எனக்கு இந்த ஒத்த துணி. நீங்கள் சாப்பிட்ற மிச்சத்தில் சொச்சம் கொடுத்தா போதும். படுத்துக்க, இதோ இங்கேயே தலையை சாய்ச்சிக்கிட்டு கால் நீட்டிக்க கொஞ்சம் இடம் கிடச்சா போதும் குருவே. உங்கள் கால் இடையிலேயே கிடந்து சேவை செஞ்சுக்கிட்டு என் ஆயுசையும் கழிச்சுப்பேன். அடடடடா, சம்பளமே இல்லாமல் வேலை செய்ய பையன் இப்படி துடிக்கிறானே, அதுவும் அடிமையாக கிடக்கிறதுக்கு இவ்வளோ ஆர்வமா? சரி வர வாய்ப்பை ஏன் விடுவானே? சரி தம்பி, நீ இவ்வளோ பக்தியோடு கேட்கும்போது என்னால் உனக்கு மறுப்பே சொல்ல முடில. அதனால் இப்போலேருந்து நீ என் சீடனாயிட்ட பார்த்துக்க. இங்கேயே தங்கிக்கோ, உணவு பங்கு போட்டுக்கலாம். அப்புறம் நீ சொன்ன மாதிரி எல்லா வேலையும் நீயே செஞ்சிடணுன்னா அது என் பாக்கியம் குருதேவா. நல்லது. ஆமாம், உன் பேரை நீ சொல்லவே இல்லையப்பா. என் பேர் பரமேசன் குருவே. அப்படியா? இருக்கட்டும். எப்படியோ ஒரு வழியா இல்லாத பொல்லாத ஆசை வார்த்தைகளை காட்டி தன்னோட வார்த்தை ஜாலத்தால முனிவரை சம்மதிக்க வச்சான் பரமேசன். முனிவருக்காக எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்யறதும், அவர் தூங்க போனா விசிறி விடுறதும், கை கால் பிடிச்சி விடுறதும், அவர் இடத்த சுத்தம் பண்றதுன்னு அவரை கடுகளவு கூட வேலை செய்ய விடாம உள்ளங்கையில வச்சு தாங்குறான். இப்படியே பல நாள் கடந்து போச்சு. ஏன் குருவே, உங்களுக்கு தான் சொந்தம்னு சொல்லிக்க யாருமே இல்லையே, அப்புறம் எதுக்காக இப்படி வரவங்க போகிறவங்க கிட்டலாம் பரிசு விலை உயர்ந்த பொருளுங்க பணம்னு சொல்லி இப்படி ஏக்கப்போகமாக சொத்து சேர்த்து வைக்கிறீங்க? அட போடா, சொந்தமாவது பந்தமாவது இந்த காலத்துலலாம் காசு இருந்தால் தான் கூட பிறந்தவங்க கூட மதிப்பான். இவங்க கிட்டலாம் இப்படி தான் அடித்து சொத்து சேர்த்து வச்சிங்கன்னா தான் நாம் பின்னால் வாழ்கிறதுக்கு நல்லா ஜாம்னு இருக்கும். ஏன் குருவே, இந்த ஊர் ஜனங்கள்லாம் திடீர்னு திருந்தி எதுவுமே தராமல் போயிட்டா என்ன பண்ணுவீங்க? ஏண்டா, இந்த உலகத்தில் முட்டாளுங்களுக்கா பஞ்சம்? இந்த ஊர் இல்லைனா வேற ஊர். அது மட்டும் இல்லை, இந்த முட்டாள் ஜனங்க எப்படியா இருந்தாலும் திருந்த போகிறது இல்லை. அப்படியே திருத்திட்டாலும் ஊராக போய் நம்ம கைவரிசையை காட்ட வேண்டியது தான். ஆஹா குருநாதா, உங்கள் அறிவே அறிவு தான். ஒரு வார்த்தைனாலும் திருவார்த்தையாக சொன்னீங்க. என்ன ஒரு தொலைநோக்கு பார்வை, என்ன ஒரு தெளிந்த சிந்தனை. உங்கள் அறிவுக்கு நிகர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை குருநாதா. சரிடா, பேசுனது போதும். அந்த இடம் அழுக்காக இருக்கு பாரு, போய் நல்லா அழுக்கு இல்லாமல் சுத்தமாக தொட. இதோ இப்போ பாருங்க குருநாதா, எப்படி சுத்தமாக தொடச்சி எடுக்கிறேன்னு. எடுக்கிறேன். உங்கள்கிட்ட இருக்கிற மொத்தத்தையும் எப்படி கொஞ்ச நாள்லயே சுத்தமாக தொடச்சி எடுக்கிறேன் பாரு. அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு இருந்த பரமேசன்
சரியான நேரத்தை எதிர்பார்த்து நாட்கள் தான் கடந்துச்சு. பரமேசன் முனிவரோட முழு நம்பிக்கையை பெற்றிருந்தாலும் அவனை நம்பி அந்த காசு மூட்டையை மட்டும் அவர் எந்த காரணத்துக்காகவும் தந்ததே இல்லை. அதை நினச்சி கோவப்பட்ட பரமேசன் மனசில் இப்படி நினச்சிக்கிறான். இன்னைக்கு மட்டும் அந்த பண மூட்டை நம்ம கைக்கு வர மாதிரி எதுவும் நடக்கலை. அந்த முட்டா முனிவனை கொன்னுட்டாவது எடுத்துடணும். இவ்வளோ வக்கரமாக பரமேசன் திட்டம் போட்டிருந்த அதே நேரத்தில் ஒரு சிறுவன் வந்து முனிவர்கிட்ட பேசுகிறான். ஐயா மகாமுனிவரே, உங்களுக்கு என் வணக்கம். நம்ம ஊர் தலைவர் வீட்டில் பூஜை நடக்குதுங்க. அதில் நீங்கள் கண்டிப்பாக கலந்துக்கணும்னு ஊர் தலைவர் உங்களை கையோட கூட்டு வர சொன்னார். ஆஹா, ஊர் தலைவர் வீட்டு பூஜையா? இன்னைக்கு நமக்கு நல்ல வேட்டை காத்திருக்குது. போன வாட்டி விட்டதெல்லாம் இந்த வாட்டிக்கு எப்படியாவது கேட்டு வாங்கிடணும். சரி தம்பி, கொஞ்சம் பொறு, இந்தா வந்துடுறேன். பரமேசா, டேய் பரமேசா. என்ன குருவே? நம்ம ஊர் தலைவர் வீட்டு பூஜைக்கு என்னை கூட்ட அனுப்பியிருக்காங்கடா. அங்கே போனால் நமக்கு நிறையா பரிசுங்க கிடைக்கும். அது மட்டும் இல்லைடா, இன்னைக்கு இரவு தடை போடலாம் சாப்பாடு இருக்கும். ஆனால் இப்போ அங்கே போகிறதுல ஒரு சிக்கல் இருக்குது. அதில் என்ன சிக்கல் குருவே? அது ஒன்றும் இல்லைடா, இப்போவே பொழுது சாஞ்சிருச்சு. நாம் போய் திரும்பி வர்றதுக்குள்ளே கண்டிப்பாக இருட்டிடும். அதனால் காசு மூட்டையை எடுத்துகிட்டு போகிறதும் பாதுகாப்பு இல்லை, அதை விட்டுட்டு போகிறதும் நல்லதுக்கு இல்லை. ஏன்னா இங்கே திருடங்க நடமாட்டம் ஜாஸ்தி பாரு. அதனால் ஒன்று பண்ணு, காசு மூட்டைக்கு பாதுகாப்பா நீ இங்கவே இரு. நான் போயிட்டு வரப்போ உனக்கு சேர்த்து சோத்தை கட்டின்னு வரேன். குருநாதா, உங்கள் மனசே மனசு தான். அந்த அருமையான உணவை நீங்கள் மட்டும் சாப்பிடாம எனக்கும் சேர்த்து எடுத்துகிட்டு வரேன்னு சொல்கிறீங்களே, உங்களை மாதிரி ஒரு குருநாதர் யாருக்கு கிடைப்பாங்க? இதுக்கெல்லாம் காரணம் நான் முன் ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம்தான். அப்படியே மறக்காமல் வரும்போது அந்த இனிப்பையும் பலகாரத்தையும் கொஞ்சம் சேர்த்து எடுத்துகிட்டு வந்துடுங்க குருநாதா. சரியாக போச்சு, சரியான சோத்துக்கு செத்த பயலாக இருக்கான். இந்த பயலை நம்பி பணத்தை விட்டு போகிறது சரிதான். அடடடடே, நீ ஒன்றும் கவலைப்படாதா பரமேசா. நான் வரப்போ கண்டிப்பாக என் பலகாரத்தையும் சேர்த்து உனக்கே கட்டின்னு வரேன். ஆஹா, தாராள பிரபு, வாழ்க வாழ்க. சரிப்பா தம்பி, வா நாம் கிளம்புவோம். எப்படியோ ஒரு வழியாக பண மூட்டையை பரமேசன் பாதுகாப்பில் விட்டுட்டு அந்த சிறுவன் கூட கிளம்பி போகிறாரு கோதண்ட முனிவர். ரெண்டு பேரும் ஆத்தங்கரைக்கு வந்து சேரும்போது உடனே அந்த சிறுவன் முனிவர் அங்கேயே தனியாக விட்டுட்டு அங்கிருந்து ஓடி போகிறான். அங்கே நின்றுக்கிட்டு இருந்த முனிவருக்கு ஒன்றும் புரியாமல், அடேய் தம்பி, அடேய் ஏன் இப்படி ஓடுறான்? அது சரி, இவன் போயிட்டா எனக்கு என்ன போக வழியா தெரியாது. ஏன்பா பரிசல்காரர, பரிசலை தயார் பண்ணு, நம்ம ஊர் தலைவர் வீட்டுக்கு போகணும். ம் ஏந்திரு பெருசா வேலையை பாரு. அவங்க வேற அவசரமாக வர சொல்லி விட்டுருக்காங்க. என்ன சாமி சொல்கிறீங்க? ஊர் தலைவர் வீட்டுக்கா? அட ஆமாயா, சீக்கிரம் எழுந்துரு. மாதம் உட்காந்துருக்காம பரிசலை தயார் பண்ணு, கிளம்புவோம். அதுக்கு அவசியம் இல்லை சாமி. நம்ம ஊர் தலைவர் குடும்பத்தோட ராமேஸ்வரம் போயிருக்காங்க. திரும்பி வர இன்னும் 3 வாரம் ஆகுங்க. ஐயோ, என்னையா சொல்கிற? இப்போ தான் ஒரு பொடி பையன் வந்து ஊர் தலைவர் கூட்டு விட்டாருன்னு ஆத்தங்கர வரைக்கும் கூட வந்துட்டு விட்டு கிடச்சிட்டு ஓட்டாயா? நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா அந்த பையன் உங்களை நல்லா முட்டாளாக்கி ஏமாற்றிட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன் சாமி. அட சும்மாரியா, அதான் எனக்கே தெரியுதுல, நீ வேற அதை அழுத்தி சொல்லணுமா? இப்படி புலம்பிக்கிட்டு அவர் தங்கியிருந்த பாழடைஞ்ச கோயிலுக்கு வந்து பார்க்குறாரு. அங்கு கதவு திறந்து கிடக்கிறத பார்த்து ரொம்பவே பதறி போன முனிவரோ, ஐயையோ, என்ன கதவெல்லாம் திறந்து போட்டு கிடக்கு? இவனை நம்பி பணம் மூட்டையை விட்டு போனா எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. அப்படி பரமேஸ்வரனை நினச்சி புலம்பிக்கிட்டே போன முனிவர் தான் பணத்தை மறைச்சி வச்சிருந்த இடத்த பார்க்கும்போது தான் பரமேஸ்வரனோட சேர்த்து பணத்தையும் காணேங்கிறது தெரிய வருது. என்னது இது? பணத்தையும் காணோம், அவனையும் காணோம். பரமேசா, டேய் பரமேசா. ஆஹா, ஒரு வேளை நம்மளை ஏமாற்றி கம்பி நீட்டுட்டானா? டேய் பரமேசா. முனிவருக்கு ஆத்தங்கரையில் நடந்தது அப்போதான் ஞாபகத்துக்கு வருது. அந்த சிறுவனை அனுப்பி தன்னை திசை திருப்பிட்டு எல்லாத்தையும் சுட்டிக்கிட்டு ஓடிட்டான்னு அவர் புரிஞ்சுக்கிறாரு. அடே பாவி பரமேசா, இத்தனை நாளா என்ன நாடகமாடி ஏமாற்றி விட்டியடா. ஐயோ, நான் கஷ்டப்பட்டு ஊர் அடித்து வலையில் போட்டா இவன் என்னையே அடித்து வாயில் போட்டுக்கிட்டானே. இருடா டேய், இந்த உலகத்தில் நீ எந்த மூலைக்கு போனாலும் நான் உன்னை விட மாட்டேன்டா. ஒரு சின்ன பையனை வச்சு எனக்கு நீ ஆட்டம் காட்டிட்டல. இருடா டேய், வந்துட்டேன். முனிவரும் பரமேசனை தேடிக்கிட்டு
ஊருக்குள்ளே போய் பார்க்குற எல்லாருக்கிட்டையும் விசாரிக்க யாரை கேட்டாலும் தெரியலங்கிற பதில் தான் அவருக்கு கிடைச்சிது. அவரும் ஊரோட மூளை முடுக்கெல்லாம் தேடி பார்த்தோம், கிடைக்காததால அசந்து போய் அங்கிருந்த ஒரு வீட்டு திண்ணையில் உட்காராரு. ஏம்மா, ரொம்ப தாகமாக இருக்கு, கொஞ்சம் தண்ணி கொடுமா. அந்த வீட்டுக்கார பெண் தண்ணீர் கொண்டு வந்து கொடுக்கும்போது அந்த பக்கமா ஒரு சவ ஊர்வலம் போறத கவனிக்கிறாங்க. உடனே அந்த வீட்டுக்கார பெண் தன் வீட்டில் விளையாடிக்கிட்டு இருந்த ஒரு சின்ன பையனை கூட்டு, டே சோமு, இங்கே வா, அதை போதில் சவம், அது சொர்க்கத்துக்கு போதா இல்லை நரகத்துக்கு போதான்னு பார்த்துட்டு வா. பார்த்து மெதுவா குடிங்கய்யா. என்னடா இது, போகிற சவம் சொர்க்கத்துக்கு போதா நரகத்துக்கு போதாவா? அதுவும் ஒரு சின்ன பையனை அனுப்பிச்சு பார்த்துட்டு வர சொல்லியிருக்கிறாங்க. சரி, என்ன நடக்குதுன்னு இங்கேயே காத்திருந்து பார்ப்போம். போய் வந்தவன் அந்த பெண்மணியிடம் சவம் நரகத்துக்கு தான் போதுன்னு சொல்ல, நம்ம முனிவருக்கோ ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியாம அந்த பெண்மணி கிட்ட இப்படி கேட்குறாரு. ஏந்தாயி, அந்த வேதங்களையும் கரைச்சி குடிச்ச இந்த மகா முனிவன், கோதண்ட முனிவனாலே சொல்ல முடியாத ஒரு விஷயத்த நீங்கள் எப்படிமா அந்த சின்ன பையனை வச்சு கண்டுபிடிச்சிங்க? இதுக்கு போய் பெரிய முனிவராலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்கய்யா, 4 பேர்ட்ட விசாரிச்சாலே தெரிஞ்சிட போகுது. என்னடா இது ஏதோ புது வித்தியாக இருக்குது, என்னான்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம், நம்ம தொழிலுக்கு உதவும். சரிம்மா, எனக்கு புரிகிற மாதிரி கொஞ்சம் விலைக்கு சொல்லுங்களேன். இது என்னங்கய்யா பெரிய அதிசயம், 4 பேருக்கு நல்லது செஞ்சுருந்தா நல்ல விதமாக சொல்லியிருப்பாங்க. ஆனால் விசாரித்த எல்லாரும் மண்ணை தூத்தத்துலேயே தெரியுது போகிறவர் நரகத்துக்கு தான் போகிறாருன்னு. அதை கேட்டதும் ஒரு நிமிடம் முனிவருக்கு எதுவுமே புரியலை. அதுக்கப்புறம் எதுவும் பேசாமல் சொம்ப கொடுத்துட்டு தான் தங்கியிருந்த பாழடைந்த கோயிலுக்கு போகிறாரு. அந்த நிகழ்வு முனிவரை மொத்தமாக மாற்றிடுச்சு. தன்னுடைய சிந்தனையும் செயலும் எவ்வளோ மோசமாக இருந்துச்சுன்னு அவருக்கு உணர்த்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பாழடைஞ்ச கோயிலை புனரமைச்சு தன்னோட ஆன்மீக வாழ்க்கையை அந்த ஊர் மக்களுக்கு பயன்படும் வகையில் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அறவழியில் வாழ்ந்து வந்தார். அதே போல் பரமேசனும் முனிவர்கிட்ட இருந்து தப்பிச்சு போகிற வழியில் காவலர்கள்கிட்ட அகப்பட்டு இத்தனை நாளாக அவன் செஞ்ச எல்லா குற்றத்துக்கும் அவனுக்கு மரண தண்டனையும் நிறைவேற்றப்பட்டது. என்ன மக்களே, வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த மாதிரி நிறைய கதைகளை பார்க்குறதுக்கு டூன்ஸ் கிங்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.